ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விக்கி டைம்லேருந்து நான் உங்க விக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி கடை பார்த்துருப்பீங்க, ஹைப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ பெரிய பெரிய மால்லாம் போயிருப்பீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நடமாடும் மளிகை கடை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கவும் மாட்டீங்க. நம்ம காட்டுமலையில் சேர்த்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு கடையே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். ஆனால் இறங்கி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எந்த மறுப்புமே தெரிவிக்கல. பாப்பா பண்ணிக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு உடனே அதே இடத்துல வண்டி நிப்பாட்டாப்புல. வாங்க அண்ணனை சந்திச்சு பேசுவோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? பாபு. பாபு அண்ணா, இந்த மாதிரி ஒரு டெம்போலயே வந்து இவ்வளவு எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லாமே A to Z மளிகை கடையில உள்ள எல்லாமே இருக்குண்ணா. எப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? கொரோனாவில இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க சந்தையில பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. கொரோனாக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். அப்படியே ஒண்ணு சின்ன சின்னதா ஒரு பொருளை தான் வச்சோம். ஃபர்ஸ்ட் பூண்டு, அப்புறம் வத்த பாக்கெட்டு, அப்படியே ஒண்ணு சேர்த்து இன்னைக்கு ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு கடன் கொடுத்து வியாபாரம் பண்றது. வீட்டுக்கு வீடு எல்லாமே கடன் எல்லாம் கொடுப்பீங்க? வீட்டுக்கு வீடு ரெகுலரா போறோம். வாரத்துல ஒரு நாள் ஒரு ஊர், இந்த ஊர் இந்த நாளைக்கு என்னென்ன ஊர்லாம் போவீங்கண்ணா? இங்க நம்ம சுத்துப்பட்டுல தான் ஒரு ஒரு மட்டும்தான். இங்க வேலூர், வடப்பாக்கம், அப்படியே இங்க வாழக்கொல்லை, இங்க உள்ள ஒரு ஏரியா தான். ஓஹோ. இந்த உள்ள ஏரியாவுக்கு எல்லாமே ரெகுலரா வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி போயிடுது. நீங்க சொல்றத பார்த்தா இஎம்ஐல பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க போலயே. அதுவும் வந்து கடன் கொடுத்து இந்த வாரம் கொடுத்துருவோம், அடுத்த வாரம் திரும்ப காசு கொடுத்துட்டு திரும்ப வாங்கிப்பாங்க. ஓஹோ. வாடிக்கையாளர் அது மாதிரி ஒரு நேர்மையா இருக்காங்களா? அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா இருக்காங்க. நம்ம வண்டி வரும்னு எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்க. வர சொல்லி தான் கூப்பிடுறாங்க. நம்ம இந்த ஒரு 6 நாளைக்கு 6 ஊர் இருக்கிறதுனால வேற எந்த ஊருக்கும் போக முடியல. ஓஹோ. 6 நாள் கரெக்டா 6 ஊர் இருக்கு. ஒரு நாள் லீவ் போட்டாலும் அதுக்கு அடுத்த 15 நாள் தான் அந்த ஊர் போக முடியும். ஓஹோ. மறுநாள் போக முடியும். அடுத்த ஊருக்கு ஒரு நாள் இருக்கு. அதனால அன்னன்னைக்கு ஊருக்கு போயிடுவோம் கரெக்டா. ஓஹோ. எந்த வேலை எப்படி இருந்தாலும் அது போயிடணும். போன் பண்ணுவாங்க. அதிகமா வேலை இல்லாம மக்களுக்கு கரெக்டான வேலையில கொண்டு போய் நேரா கொடுக்குறோம். நானும் என் தம்பி 3 பேருமே செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. 3 பேருமே 3 வண்டி இது மாதிரி வச்சுக்கிட்டு 3 ஊர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். 3 பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கண்ணா. ஓரளவு பரவாயில்லண்ணா. எங்களுக்கு ஒரு தேவையான அளவுக்கு இருக்கு. யார்கிட்டயுமே கை நீட்டி நிக்காம. கண்டிப்பா விலையும் கரெக்டா இருக்கும். நீங்க இங்க என்ன வேலை வாங்கலாம், நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கினா அந்த வேலை கரெக்டா அதே வேலை தான் இருக்கும். கரெக்டா இருக்கும். அதிகமா கொடுக்க மாட்டோம். சரி சரி சரி. பூண்டுலாம் எப்படின்னா? பூண்டுலாம் கிலோ வேணா? இன்னைக்கு ரேட் அது 320 ரூபா. 320 ரூபா கிலோ இன்னைக்கு வேலை. இந்த ரெண்டு வெரைட்டில வச்சிருக்கீங்க. பெருசு கேட்கறவங்களும் பெருசும் உண்டு. ஓஹோ. அது 360 ரூபா. இதுவே இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனா 400 ரூபா விற்பாங்க. ஓ. அதுல மெயினான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஹைலைட்டா ஜிபே வச்சிருக்காப்ல அண்ணன், போன்பே வச்சிருக்காப்ல. டிஜிட்டல் உலகத்துக்கும் எல்லாரும் மாறிட்டு வராங்க. அதனால அண்ணனும் தன்னை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காப்ல. எல்லாமே இருக்குங்க. முறுக்கு, இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, மேகி, பேஸ்ட்டு, டீத்தூள், நெய், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு, கொண்டக்கடலை, சீரகம், உளுத்தம்பருப்பு, ஆயிலு, பெனாயிலு, வெல்லம், என்னங்க முந்திரி எல்லாமே இருக்குங்க. கருவாடு முதல் இருக்குங்க. சூடம் கூட எல்லாமே இருக்குங்க. கடையிலோட போய் கேட்டாலுமா இதெல்லாம் வந்து இருக்குமா என்னெல்லாம் தெரியல. உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் வந்து அண்ணனுக்கு வந்து நீங்க வந்து இது போல வந்து மென்மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது அண்ணன் இது மாதிரி பாத்தீங்கன்னா, அண்ணன் இது மாதிரி இவங்ககிட்டையும் பொருள்லாம் வாங்குங்க. மளிகை ஜாமான் வந்து மக்களுக்கு விலை கம்மியா என்ன இல்லை. யார் வியாபாரம் பண்ணாலும் நமக்கு 10 ரூபா கிடைச்சா போதும். அதிகமா வருமானம் வைக்காம எல்லாரும் கொடுத்தா வைக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. சூப்பர் மார்க்கெட்லாம் ஏசியை போட்டு கண்ணாடி விளம்பரம் வச்சு எல்லாம் படம் கட்டுறது தானே அதெல்லாம். இருந்தாலும் வந்து அண்ணனோட முயற்சிகள் வந்து உண்மையிலே ஒரு லைக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது மாதிரி வித்தியாசமான முயற்சியில ஈடுபடுறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமா நம்ம தமிழர்களா தான் இருப்பாங்க. கடைக்கு பேர் என்னன்னா? ரியாஷினி. என் பொண்ணு பேரு தர்ஷன், என் பையன் பேரு ரியா தர்ஷன். ரியா தர்ஷன். தர்ஷ்வா ரியா தர்ஷ்வா மளிகை கடை, நடமாடும் மளிகை கடை. அருமை அருமை. நம்ம முயற்சிக்கு வந்து பாராட்டுகள், வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ்.